வணக்கம். இன்றைய பதிவில் காலமறிதல் அதிகாரத்தில் 5வது குறளை நம்ம பார்க்கலாம். எல்லா விஷயங்களுக்குமே நேரம் பார்க்கறதுங்கிறது நம்மளுக்கு ஊறி போன ஒரு பண்பு இல்லையா? நல்ல நேரம் பாரு, வெளியில் போகணுமா சகுனம் பாரு, ஒரு கல்யாணமா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நல்ல நேரம் பாரு அப்படின்னு ஒவ்வொரு செயலுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்? நேரம் காலம் பார்த்து தான் செய்கிறோம். இதில் சந்தேகமே கிடையாது. சரியா? இப்போது அந்த மாதிரி காலம் பார்த்து இடம் பார்த்து ஒரு செயலை நாம் செய்தால் வெற்றி நம் கையில். இதுதான் வள்ளுவர் கூறுகிறார். இந்த குறள் காலம் கருதி இருப்பர், காலம் கருதி இருப்பர், கலங்காது ஞாலம் கருதுபவர், கலங்காது ஞாலம் கருதுபவர், காலம் கருதி இருப்பர், கலங்காது ஞாலம் கருதுபவர். இந்த உலகத்தில் அனைத்தும் நம் சொற்படி கேட்க வேண்டும், நம் ஆளுகைக்கு உட்பட வேண்டும், நமக்கு பிடித்தமான வகையில் அமைய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் கலங்காது அப்படின்னு என்ன அர்த்தம்னா உறுதியாக நான் இப்படி இருக்கேன், என்னுடைய தலைமையில் இந்த நாடு நான் நினைக்கிறபடி இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் வீட்லேயே என்ன நினைப்போம்? ஒரு தலைவன், ஒரு அப்பா இருக்காரு, ஒரு தாத்தா இருக்காருன்னு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சொல்கிறபடி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தான் நமக்கு வழித்துணையாக வழிகாட்டிகளாகவும் இருப்பார்கள். ஒரு செயலை செய்யறதுக்கு இருப்பா, இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி நேரம் நல்லா இருக்கே, இந்த நேரத்தில் நீ பேசுனா உனக்கு காரியம் முடிஞ்சிருப்பா போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கள் நமக்கு நேரத்தை சொல்லித் தருவார்கள். அப்போது உலகம் நம் கையில் வேண்டும். சரி, உலகம்தான் இருக்கணுமான்னா யார் வேணாலும் நம்ம சொல்கிறத முதல்ல கேட்கணும் இல்லையா? அவர்கள் கேட்கக்கூடிய காலம் இதுன்னு பார்த்து அதற்காக வெயிட் பண்ணி ஒரு செயலை செய்தால் அது நலமாக முடியும். காலம் கருதி இருப்ப, கலங்காது, கலங்குதல்ங்கிறது காலத்துக்காக இல்லை, உறுதியாக நிற்பார்கள். ஞாலம் கருதுபவர், உலகம் நம் சொல்லை கேட்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள். இங்கே உலகம்னா உலகத்தை எடுத்துக்க வேண்டாம், நம்ம என்னத்தை எடுத்துக்குவோம்? வீட்டில் இருந்தாலும் அதே தான். எண்ணுபவர்கள் அந்த சரியான நேரத்தை கவனத்தில் கொண்டு தான் செயல்படுவார்கள், முறையாக செயல்படுவார்கள் என்கிறது இந்த குறள். நன்றி. அடுத்த குறளில் நாம் மீண்டும் இணையலாம்.